நண்பர்களே, இன்றைய பதிவுல நம்ம பார்க்க போறது வீரம். வீரத்தை பத்தி இப்போ பார்க்க போறோம். வீரம்னா என்ன? எந்த பிரச்சனையா இருந்தாலும் முன்னாடி நின்று ஃபேஸ் பண்றது, அதுதான வீரம். அதே மாதிரி பொது இடத்துல பப்ளிக்ல ஒரு பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா தட்டி கேட்டா அதுவும் வீரம். யாருக்கு பிரச்சனை வந்தாலும் இதுக்கு முன்னாடி போய் நின்று அதை கேட்டா அது வந்து வீரம். இப்போ இந்த குணங்கள் எல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படிங்கிறத பத்தி இப்போ பார்த்துடலாம். பொதுவா மேஷ லக்னத்துக்கு லக்னத்துல செவ்வாய் இருக்கும்போது ரொம்பவே வந்து எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய, அதாவது எதிர்த்து போரிடக்கூடிய தன்மை அவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதாவது வந்து அநீதிக்கு வேண்டி எந்த அளவுக்கு எல்லைக்கான அவங்க போவாங்க, அவங்களோட உயர்ப்பத்தையும் கூட கவலைப்பட மாட்டாங்க. அப்போ மேஷ லக்னத்துல லக்னத்துல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு இந்த குணம் அதிகமாக இருக்கும். வேற எந்த லக்னத்துக்கும் லக்னத்துல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு அநீதியை தட்டி கேட்கக்கூடிய துணிச்சல் ரொம்ப அதிகமா இருக்கும். பொதுவாக வந்து இந்த மேஷ லக்னம் அப்படிங்கிற குறிப்பா சொன்னு கேட்டீங்கன்னா மேஷம் வந்து செவ்வாயுடைய ஆட்சி வீடு. அதே மாதிரி வந்து விருச்சிக லக்னம், விருச்சிக லக்னம்னு செவ்வாயுடைய ஆட்சி வீடு. அப்போ இயற்கையாகவே இந்த ரெண்டு வீடுகளுக்கும் துணிச்சல் ரொம்பவே அதிகம். அதே மாதிரி வந்து மகர லக்னம், இந்த மகர லக்னத்துக்கு செவ்வாய் வந்து லக்னத்திலேயே உச்சமாகும். அப்போ இந்த மகர லக்னத்துக்கும் துணிச்சல் வந்து ரொம்ப அதிகமானது. பொதுவா எந்த பிரச்சனையா இருந்தாலும் வெகுண்டு எழுந்துருவாங்க. பிரச்சனையை வந்து தட்டி கேட்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். நம்ம ஒரு பப்ளிக்லயே பார்க்கலாம், ஏதோ ஒரு ஆர்வத்தில் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து மற்றவங்க எல்லாம் சும்மா இருப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் லக்னத்தில் இருக்கிறவங்க, அஞ்சுல செவ்வாய் இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா போய் தப்ப வந்து தயங்காம தட்டி கேட்பாங்க, பயப்படவே மாட்டாங்க. என்ன காரணம்? இந்த செவ்வாய்க்கு வந்து எப்பவுமே உயிர் மேல பயம் இல்லைங்க எப்பவுமே. இந்த மேஷ லக்னத்துக்கு விருச்சிக லக்னத்துக்கு மகர லக்னத்துல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் உயிர் பயம் வந்து ரொம்பவே அளவா இருக்காது. என்ன காரணம்னாங்க, செவ்வாயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உயிரை பற்றியே கவலைப்படாத கிரகம், துச்சமா நினைப்பாங்க உயிரை. அவங்களுக்கு பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய தன்மை அதிகமா இருக்கு. பொதுவாக மிலிட்டரி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டது. எனவே லக்னத்தில் இருக்கிறவங்க மிகப்பெரிய வீரவான்.